ஒரு ஊரில் ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் இருக்குமா. அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அப்பா அம்மா 2 பேருமே பெரிய பதவியில் இருப்பாங்களாம். அப்போ அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உயர் பதவினால 2 பேருமே வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குமா. 2 பேருமே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் அந்த வீட்டில் இருப்பாளாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு ரொம்பவே எப்படி சொல்ல, லைஃபே ரொம்ப சலிப்பாக இருக்குமா. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா, ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ட்ராவல் மாதிரி பண்ணிட்டு வருவாங்கள்ல, அது மாதிரி போயிட்டு வந்தால் பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல், ஃப்ளைட் ட்ராவல் அது மாதிரிலாம் பண்ணுவாங்களா, அது மாதிரி ட்ராவல் பண்ணால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாள், இது மாதிரி வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவானா, தின்னு அப்படியே பஸ் ஏறி அப்படியே என்ன பண்ணுவானா, அப்படியே ஒரு காற்று வாக்கில் ஒரு இதுக்குள்ளே ஜன்னல் பக்கம் பாட்டு கேட்டு அப்படியே உட்காந்து போயிட்டே இருப்பாளாம். அப்படியே எங்கே போகிறோம் அப்படின்றது அவளுக்கு தெரியாது. போகும் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள். அப்படியே காற்று நல்லா அடிக்கும், பாட்டு நல்லா ஓடும். ஆனால் அவள் லைஃப் அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது போகிறப்ப இந்த மாதிரி நீ போயிட்டு பத்திரமா வருவியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தவங்க நினைக்கல அப்படின்னா வருத்தமாக இருக்கும். அதே டைமில் யாருமே போகாத இங்கேயே இரு அப்படின்னு சொல்லனாலும் வருத்தமாக இருக்கும். இன்னும் நம்ம போனால் யாருமே கண்டுக்கவே இல்லைன்னா வருத்தமாக இருக்கும். அப்படி இல்லையா, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத யார்கிட்டயா ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா கஷ்டமாக இருக்குமா. அதனால் இவன் என்ன பண்ணுவாள், ரொம்பவே அப்படியே சொல்லிட்டு இது மாதிரிலாம் சொல்லிக்க கூட லவ் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டம்னா கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குமா. அது மாதிரியான ஃபீலிங்ஸோடு என்ன பண்ணுவாலாம், அப்படியே ஒரு பயணம் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்படியே இந்த ஸ்டோரியை போகும் தூரம் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுவாங்க அழகாக.